Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வெஸ்டடா கேட்ட ஸ்ப்ரிங்ல வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. அதேதான் ஸ்ப்ரிங் ரூட்ல நம்ம ஒரு ரொம்ப 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 பேசிக்கான பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு டெவலப் பண்ண போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம்னா அதுக்கு நான் பேசிக் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து start.io.springன்ற வெப்சைட் குள்ள போயிட்டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் விச் இஸ் ஆஃப் மேவன், அதனால நான் மேவன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லாங்குவேஜஸ் ஜாவா, தென் ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா நம்மளோட பேக்கேஜ் நேம் என்ன? ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரைட்? அதை தான் நான் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தென் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் நான் வந்து கேபிட்டல் ஹெச் கொடுத்துறேன். தட்ஸ் இட். இட்ஸ் a basic Spring Boot project. Okay. After that, packaging is jar. Configuration properties file, then Java version. After that, dependencies. இந்த dependencies மெயின் பிக்சர் என்னன்னா, நம்மளோட மேவன் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா pom.xml இருக்கும், கரெக்டுங்களா? அந்த pom.xml நம்ம என்ன பண்ணணும், மோஸ்டா வித்தவுட் pom.xml நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்சர்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? இந்த மேவன் ரெபோசிட்டரி என்ன பண்ணும், நான் என்ன டிபெண்டன்சி வேணும்னு எழுதுறனோ அந்த டிபெண்டன்சிஸா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி ப்ராஜெக்ட்ல இன்சர்ட் பண்ணிரும், கரெக்டுங்களா? அதே தான் இங்க வந்து நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்ப்ரிங் வெப் தேவை. எனக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுமோ அதை நான் பிஃபோர் இம்போர்ட்டிங் த ப்ராஜெக்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸும் எனக்கு தேவை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து MySQL டிரைவர் விச் இஸ் ஆல்சோ வாண்டட். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல MySQL தான் யூஸ் பண்ண போறோம், அதனால MySQL டிரைவரும் தேவை. ஆஃப்டர் தட் நமக்கு லாம்பாக்கும் தேவை, விச் இஸ் ஆப்ஷனல். பட் லாம்பாக்கோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபைன். இப்ப நான் ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் கிரியேட் அ ஜிப் ஃபைல். அந்த ஜிப் ஃபைலை அன்ஜிப் பண்ணி நம்மளோட இன்டெலிஜியில ஓபன் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்ப இந்த ஃபைலை நம்ம இன்டெலிஜியில ஓபன் பண்ணிட்டோம். இப்ப நீங்க வந்து pom.xml தான் வந்து மெயின் பார்ட். இதுல ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டோட நேம், நம்ம வந்து ஆர்டிஃபேக்ட் ஐடி என்ன கொடுத்தோமோ அது வந்து இந்த குரூப் ஐடியில இருக்கு, ஆர்டிஃபேக்ட் ஐடியில இருக்கு. அண்ட் தென் வெர்ஷன் விச் இஸ் ஆஃப், நம்ம இப்ப வந்து 0.0.1 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதனால 0.0.1. ஆஃப்டர் தட் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்த நேம் விச் மீன்ஸ் இங்க பாருங்க ப்ராஜெக்ட் கொடுத்த நேம் வந்து வந்திருக்கா. ஆஃப்டர் தட் நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். தென் டிபெண்டன்சிஸ் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணோம், வெப்எம்விசி ஸ்டார்டர் வெப் ஆட் பண்ணோம். ஆஃப்டர் தட் வந்து டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணோம். தென் MySQL டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஆஃப்டர் தட் வந்து லாம்பாக்கும் ஆட் பண்ணோம். எல்லாமே இருக்கு. பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் டெஸ்ட் வந்து ஆட் ஆயிரும், ஓகேங்களா? இட்ஸ் மோர் தேன் ஒன் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா அதை நம்ம டிபெண்டன்சின்ற டேகுக்குள்ள என்க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். தட்ஸ் இட். நம்ம ஆட் பண்ண எல்லா டிபெண்டன்சிஸும் எங்க இருக்கு, pom.xml இருக்கு. ஆஃப்டர் தட் நம்ம எங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஜாவா எப்படி வந்து கிரியேட் ஆச்சோ அதே மாதிரிதான் எஸ்ஆர்சிக்குள்ள மெயின்குள்ள ஜாவாக்குள்ள இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும், ஓகேங்களா? இந்த இந்த பேக்கேஜ்குள்ளதான் நம்ம எல்லா பேக்கேஜையும் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ண போறோம். இப்ப நீங்க வந்து ப்ராஜெக்ட ரன் பண்ணீங்கன்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல MySQL கனெக்டர்னு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கோம், கரெக்டுங்களா? அந்த MySQL டிபெண்டன்சி வந்து வித்தவுட் MySQL கனெக்ஷன் இட் வில் த்ரோ அன் எரர். நான் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க. ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் ரன்னிங் யுவர் ப்ராஜெக்ட், நம்ம MySQL டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கோம் காட்டிக்கு அது கான்ஃபிகர் பண்ணாததால நமக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேங்களா? ஃபார் திஸ் நான் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்றேன்.
இங்க simply public string hello of open close bracket return hello world. ஓகேங்களா, டன். இப்போ started hospital management running on. ஓகே, ஆக்சுவலி வந்து MySQL கனெக்டர் எரர் த்ரோ பண்ணாது, JPA ரெபாசிட்டரி JPA ரிலேட்டடா நான் வந்து ஏதாச்சும் டிபெண்டன்சி ஆட் பண்ணாதான் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல 8080க்கு போய் செக் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் அஸ் த அவுட்புட். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆக்சுவலி என்னோட 8080 போர்ட்டல்ல ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. தட்ஸ் வை வந்து என்னால 8080 ஓபன் பண்ண முடியல. இப்ப நான் வந்து 8081 என்னோட போர்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நீங்க மெயின்குள்ள ஜாவா ஃபோல்டர் மாதிரி இங்க ஒரு ரிசோர்சஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ரிசோர்சஸ் ஃபோல்டர்ல சர்வர் டாட் போர்ட் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு 8081 சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட் டிஃபால்ட் 8080ல இருந்து நம்ம எந்த போர்ட் சொல்றோமோ அந்த போர்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, அண்ட் தென் இஃப் யூ ட்ரை டு ரீரன் திஸ், நம்மளோடது வந்து 8080ல ரன் ஆகாது, 8081ல தான் ரன் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இட்ஸ் ஸ்டார்டட். இயர்லியர் பாத்தீங்கன்னா 8080ல ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப 8081ல ஸ்டார்ட் ஆயிடுக்கு. ஓகே, இப்ப நான் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் 8081. இப்ப ஒயிட் லேபிள் எரர் வருது. ஏன் அப்படின்னா நான் கரெக்டா வந்து அதை ரவுட் பண்ணல, 8081 மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அதை கரெக்டா ரவுட் பண்ணல. கரெக்டுங்களா, அப்ப சிம்பிளி ஐ எம் கிவிங் 8081 ஒயிட் லேபிள் எரர். இப்ப நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிகினர் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை நான் சிம்பிளி ரெஸ்ட் கண்ட்ரோலா கன்வெர்ட் பண்றேன். ஆஃப்டர் திஸ் இந்த ஹலோ இருக்கு இல்லைங்களா, இந்த மெத்தடுக்கு நான் வந்து @get mapping கொடுத்து சிம்பிளி ஐ எம் ரவுட்டிங் இட் டு \hello. அவ்வளவுதான். இப்ப எகைன் இதை ரீரன் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்றது டிஸ்பிளேல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, குரோம்ல. லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் டு ரன். ஓகே, இட் ஸ்டார்டட். இப்ப நான் வந்து குரோம்ல போயிட்டு 8081/hello அப்படின்னு சொன்னேன்னா நமக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். தட்ஸ் இட். இது வந்து பேசிக்கா நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு தான். பட் நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலராலாம் கன்வெர்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் இந்த பீஸ் ஆஃப் கோடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப ஜாவால எப்படி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தான் என்ட்ரி பாயிண்டோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் பூட்ல எந்த கிளாஸ் @ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்கோ அந்த கிளாஸ் தான் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா, இந்த கிளாஸ் தான் என்ட்ரி பாயிண்ட். நம்மளோட ரன்னிங்கும் இந்த அனோடேஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்றேன். நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற காட்டிக்கு the structure would be நம்ம கொடுக்கிற ரெக்வெஸ்ட். இப்ப நான் ஹலோன்னு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து கண்ட்ரோலர் லேயருக்கு போகும். ஃப்ரம் தட் கண்ட்ரோலர் லேயர் அது வந்து சர்வீஸ் லேயர் போகும். அந்த சர்வீஸ் லேயர்ல தான் நம்மளோட எல்லா பிசினஸ் லாஜிக்குமே இருக்கு. ஆஃப்டர் தட் சர்வீஸ் லேயர் வந்து நம்மளோட டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி வெதர் நம்ம கிட்ட டேட்டா இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அப்படி இல்லைன்னா அது வந்து டேட்டாவை கொடுக்காது. சோ நம்மளோட கண்ட்ரோலர் லேயர் நம்மளோட பிசினஸ் லாஜிக் எங்க இருக்கும், சர்வீஸ் லேயர்ல இருக்கும். சர்வீஸ் லேயர் வந்து யார் கூட பேசுவா, ரெபாசிட்டரி கூட பேசுவாங்க. ரெபாசிட்டரி நம்மளோட டேட்டா பேஸ் கூட பேசி டேட்டாவை எடுத்துட்டு வந்து சர்வீஸ் லேயருக்கு ப்ரொவைட் பண்ணி சர்வீஸ் லேயர் வந்து கண்ட்ரோலருக்கு ப்ரொவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக் ஃப்ளோ. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணும். அதுக்கு என்ன பண்றேன்னா application.propertiesல நான் வந்து டேட்டாபேஸுக்கு பேசிக்கா தேவையானது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸோட URL கொடுத்தா அங்க இருக்கிற டேட்டாபேஸ் கூட நான் ரவுட் பண்ணும். ஆஃப்டர் தட் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி பண்றதுன்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸோட URL
URL எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா URL which is equal to first JDBC colon after that நம்ம MySQL கூட கனெக்ட் பண்றோம் இல்லையா MySQL again colon slash slash MySQL ஓட local host வந்து 3306 so local host colon 3306 slash இப்ப நான் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா நான் என்னோட டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும். இப்ப வரைக்கும் நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணல. நம்ம போய் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தட்ஸ் இட். ஓகே, இப்ப நான் வந்து எப்படி எங்க போகணும்னு சொல்லியாச்சு. ஆனா நீங்க எப்ப டேட்டாபேஸ் ஓபன் பண்ணீங்கனாலும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் இல்லையா, அதையும் நான் ப்ரொவைட் பண்ணாதான் கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூசர் நேம் வந்து பை டிஃபால்ட் ரூட்டர், அதே தான் நானும் வச்சிருக்கேன். ஸோ அதே தான் நானும் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தென் பாஸ்வேர்ட் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் dot password which is equal to same router. Okay, once it is done, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என் டேபிள்ல கிரியேட் அப்டேட் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுத போறேன். ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஹைபர்னேட் டாட் டிடிஎல் ஆட்டோ which means நான் வந்து கிரியேட், இங்க நீங்க வந்து கிரியேட்னு கொடுத்தா ஒன்னு கிரியேட் மட்டும் தான் பண்ணும். ஆனா அப்டேட்னு கொடுத்தா கிரியேட் பண்ணும், அப்டேட் பண்ணும், எல்லாமே பண்ணிக்கும். ஓகேங்களா? தென் நான் வந்து எழுதுற query, நான் வந்து மோஸ்ட்லி வந்து query எழுத மாட்டேன், கரெக்டா? ஆனா நம்ம ஜேபிஏ வந்து நமக்கு கிரியேட் பண்ற query எல்லாம் எனக்கு கன்சோல்ல தெரியணும் அப்படின்னா which is very useful for a learners. அதனால ஸ்ப்ரிங் டாட் JPA dot show SQL which is equal to true. That's it. இப்ப நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் பெஞ்ச்ல போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணோம், இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸோட நேமை நம்ம அட்டாச் பண்ணிட்டு இதை ரன் பண்ணோம்னா ஒன் ஆக்ஷன் வந்து டன் ஆயிரும். இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற டேட்டாபேஸ் கிரியேட்டும் ஆயிரும். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ல போய் நம்மளோட ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணோம். ஆஃப்டர் தட் அதை அன்சிப் பண்ணி நம்ம இன்டெலிஜுவலா ஓபன் பண்ணிட்டோம். தென் நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸ்க்கு நான் ஆக்சஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான் இது வரைக்கும் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் டேபிள் எல்லாம் யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம கோடு வைஸ் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு என்னென்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிரியேட் பண்ணிடுறேன். என்டிட்டின்ற பேக்கேஜ் தேவை. என்டிட்டின்ற பேக்கேஜ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு டேட்டாபேஸ்ல டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போறது இந்த என்டிட்டி பேக்கேஜ் தான். ஓகேங்களா? தென் நமக்கு கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெப்போசிட்டரி இந்த மூணுமே தேவை, கரெக்டா? அதையும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர் வழியா தான் ரெக்வெஸ்ட் போகும். கண்ட்ரோலர்ல இருந்து பிசினஸ் லாஜிக் எல்லாமே யார்கிட்ட இருக்கு, சர்வீஸ் லேயர்ல இருக்கு. சோ சர்வீஸ். ஆஃப்டர் தட் சர்வீஸ் யார் கூட கனெக்ட் பண்ணுவா, டேட்டாபேஸ் கூட பேசுறதுக்கு ரெப்போசிட்டரி லேயர் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. சோ ரெப்போசிட்டரி. ஓகே, இப்போதைக்கு எனக்கு இதுதான் வேணும். இதுதான் நம்மளோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்டிட்டி வேணுமா, இந்த என்டிட்டிக்குள்ள போயிட்டு நான் எனக்கு தேவையான டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றேன். ஃபார் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனக்கு என்னென்னலாம் வேணும், பேஷண்ட் வேணும், டாக்டர் வேணும், அண்ட் தென் அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அப்பாயின்மெண்ட் கிளாஸும் எனக்கு தேவை. சோ இந்த மூணு என்டிட்டியும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ again appointment. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஷண்ட் கிளாஸ் எழுதலாம். பேஷண்ட் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னென்னலாம் வாங்கணும்,
ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம், அவங்களுக்கு என்ன ஏஜ், அவங்க வந்து என்ன மாதிரியான என்கொயரிக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, விச் மீன்ஸ் ஃபீவரா அந்த மாதிரி இருக்கிறது, என்ன டிசீஸ் அது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து டேபிள் கிரியேட் பண்றேன். சாரி, டேபிள்ல டேட்டா கிரியேட் பண்றேன். எப்பயும் போலதான் பிரைவேட் string name and then private int age. Okay. After that, private string reason. என்ன வேணும் அப்படிங்கறக்காக. ஓகே ஃபைன். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றங்காட்டிக்கு நான் வந்து என்ன பண்றேன், பிரைவேட் லாங் ஐடின்றது நான் கொடுக்குறேன். பட் இந்த ஐடி எப்படி எனக்கு வேணும் அப்படின்னா which would be an primary key and it should generated automatically. அதனால இட்ஸ் a primary key denote பண்றதுக்கு நான் ஐடின்ற annotation கொடுத்துறேன். ஓகேங்களா? ஐடி. ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் வந்து இது எப்படி ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, generated value automatically generate பண்ணும். So generated value which is of generation type strategy which is equal to automatic increment தான் எனக்கு வேணும். So அதனால generation type which is identity dot identity அவ்வளவுதான். இப்ப இது ஏன் ரெட் மார்க்கா வருதுன்னா, எஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஐடின்னு சொல்றீங்க, எல்லாமே சொல்றீங்க. ஆனா நான் வந்து ஒரு டேபிளா டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ண போறேனான்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு ஐடின்னு சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்க. கரெக்டா? அப்ப இட் இஸ் அ டேபிள் அப்படின்னு நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா, என்டிட்டின்ற ஒரு அனோடேஷன் இருக்கு. அந்த என்டிட்டின்ற அனோடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா தான் இட் இஸ் அ டேபிள். ஓகேங்களா? இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, import java dot sorry jakarta dot persistence star. I think நம்ம வந்து persistence இதுக்கு தேவையான பேக்கேஜ நான் வந்து இம்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். டிபெண்டன்சி 1 செகண்ட். எஸ், add data JPA dependency. இப்போ நீங்க pom.xml ல போய் பாத்தீங்கன்னா ஜாவா டேட்டா JPA dependency ஆட் ஆயிருக்கும். டேட்டா JPA dependency ஆட் ஆகாதங்காட்டிக்கு தான் எனக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த எரரும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஐடின்னு கொடுத்துட்டேன். தென் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல்டும் வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எழுதுறேன். பப்ளிக் patient default constructor எழுதியாச்சு. and then all argument constructorம் நமக்கு வேணுமா? so public patient string name and then this dot name. இங்க ஏன் நான் வந்து id கொடுக்கலனா, which is an auto generated one, அது நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். and then நம்ம வந்து getters setters ப்ரொவைட் பண்ண போறோம். இது வந்து நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி generate getters and setters, generate getter and setter for all the fields. அதனால நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே, இப்ப நான் getter setters எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஃபைன், இட் இஸ் நார்மல் ஒன். தென் டாக்டர் என்டிட்டிக்கு போறேன். டாக்டர் என்டிட்டில எனக்கு என்னென்னலாம் வேணும், டாக்டரோட நேம் வேணும். அந்த டாக்டர் பேசிக்கா என்ன ஸ்பெசிபிகேஷன், இப்ப வந்து கார்டியாலிஸ்டா இல்லைன்னா வந்து நியூரோ சர்ஜனா, இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அவர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நான் என்ன பண்றேன், சேம் திங், private long id and then string name, அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட், private string specialist சாரி ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, ஸ்பெஷலைசேஷன். ஓகே, இப்ப இதையும் கொடுத்தாச்சு. ஐடின்றது என்ன, which is a generated value. strategy same thing தான், generation type identity. ஓகே, வந்துச்சு. இப்ப இந்த கிளாஸ் நம்ம என்டிட்டியா கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு டேட்டா பேஸ்ல டேட்டா கிரியேட் ஆகும். சோ என்டிட்டியாவும் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்ப மெயின் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
which is a doctor class. இதுக்கு நான் construct எழுத போறேன், எல்லாமே எழுத போறேன். இங்க நீங்க வந்து pom.xml லாம்பாக்னு ஒரு annotation ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த லாம்பாக் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான getter setters, all are constructor, no are constructor எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும், which avoids the தேவையில்லாம நம்ம எழுதுறோம்ல getter setters, public constructor, இந்த மாதிரி பாய்லர் பேட் கோட்ஸ் எல்லாமே நமக்கு அவாய்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு நம்ம என்ன annotation யூஸ் பண்ணலாம் அப்படின்னா all args constructor அப்படின்னு கொடுத்தா நம்ம இங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த all arg constructor கிரியேட் பண்ணிருக்கோமா அதை ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிரும். all arg constructor கிரியேட் பண்ணா no arg constructorம் கிரியேட் ஆகணும். தட்ஸ் வாட் கிளாஸ் டாக்டர் should have a public protected no arg constructor. all arg constructor இருந்தா no arg constructor இருக்கணும். அதையும் நான் வந்து annotationலயே கொடுத்துருவேன். then after that getter setters எனக்கு வேணுமா, so @getter and then @setter. that's it. இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், getter setters கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கேன். பட் இங்க நான் என்ன பண்ணிட்டேன், டாக்டர் கிளாஸ்ல சிம்பிளி நான் வந்து லாம்பாக் அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர்னு எல்லாமே எழுதிட்டேன். இப்ப அப்பாயின்மெண்ட் கிளாஸ்க்கு போலாம். அப்பாயின்மெண்ட் கிளாஸ் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து ஒரு டாக்டருக்கு மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் கூட இருக்கும். அண்ட் தென் ஒரு பேஷண்ட்க்கு டிஃப்ரெண்ட் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் கூடயும் இருக்கும். ஸோ இதுல எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் திங் பிரைவேட் லாங் ஐடி. இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லிடலாம், ஐடின்னு சொல்லி ஜெனரேஷன் வேல்யூ விச் இஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன், ரைட்? அதனால வந்து நம்ம அதே தான் கொடுக்க போறோம். ஐடி @generated value strategy generation type identity. ஓகே ஃபைன். இதுக்கு அடுத்து நம்ம அப்பாயின்மெண்ட் டேட் ஒண்ணு வாங்கிக்கலாம். பிரைவேட் ஸ்ட்ரிங் அப்பாயின்மெண்ட் டேட். ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ண போறோம், அப்பாயின்மெண்ட்டுக்கு பேஷண்ட்டும் டாக்டரும் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கரெக்டா? அதனால நான் என்ன பண்றேன், which is of data type patient and then private doctor. ஓகே, இப்ப இந்த பேஷண்ட் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு டாக்டருக்கு மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், கரெக்டா? சோ மெனி, அப்ப மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாங்கிறது அப்பாயின்மெண்ட்ன்றது கரண்ட் டேபிள். நமக்கு மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஃபார் ஒன் பர்சன். சோ இங்க நான் என்ன பண்றேன், @many to 1ன்னு மேப் பண்றேன். ஓகேங்களா, இப்ப many to 1னா நான் எந்த காலம் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஷண்ட் எந்த காலம் இங்க இருக்கு, ஐடின்ற காலம் இருக்கா, கரெக்டா? அப்ப ஜாயின் காலம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பேஷண்டோட ஐடிய கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இங்க வந்து என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், ஐடின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க நான் வந்து ஃபாரின் கீக்கு ஜாயின் காலம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் நேம் which is equal to patient id. then the same thing, ஒரு டாக்டருக்கு மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். இவங்களை வந்து நம்ம டாக்டர் ஐடின்ற பேஷண்ட் காலம் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். தட்ஸ் இட். இதுக்கும் வந்து நம்ம அனோடேஷன் என்ன பண்ணோம், என்டிட்டி கிரியேட் பண்ணி தென் நம்ம என்ன பண்ணோம், நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே கிரியேட் பண்ணிடலாம். நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஆர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் இங்க கெட்டர் செட்டருக்கு பதிலா டேட்டான்னு ஒரு அனோடேஷன் இருக்கு. டேட்டான்ற அனோடேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேட்டான்ற அனோடேஷன் which is a combination of getter and setter தாங்க. ஓகேவா, சோ நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம getter setterனே யூஸ் பண்ணிப்போம். ஓகே, தட்ஸ் இட். இப்ப நம்ம 3 என்டிட்டிஸையும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப 3 என்டிட்டிஸையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ரெபாசிட்டரி லேயர் போய் ரெபாசிட்டரியில நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு டேட்டாவை கிரியேட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் ரெபாசிட்டரி, ஓகே.
இப்ப இந்த பேஷண்ட் ரெபாசிட்டரியில நான் எதுவுமே பண்ண போறது இல்ல. இந்த ரெபாசிட்டரியோட கிளாஸோட வேலை ரொம்ப 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 ஈஸி. என்னன்னா which is going to extend a JPA repository. extends a JPA repository. அந்த ரெபாசிட்டரியில ஆல்ரெடி வந்து இப்ப நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் பை கிளாஸ் இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் ஆல் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து JPA ரெபாசிட்டரியில இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் பேஷண்ட் கிளாஸ் இனிஷியேட் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இங்க இன்னொரு எரர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம JPA ரெபாசிட்டரின்னு கொடுத்ததையும் இந்த ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு அடுத்து நம்ம உள்ளுக்குள்ள எந்த கிளாஸ் கிரியேட் பண்றோம்னு கொடுக்கணும். அண்ட் தென் அந்த கிளாஸ்ல எது பிரைமரி கீன்னு சொல்லிட்டு அந்த பிரைமரி கீயோட டேட்டா டைப்பை நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னன்னா, ஓகே இந்த கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ணும் அண்ட் தென் இந்த பிரைமரி கீ டேட்டா டைப் வந்து அங்க ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். சாரி, repository is an interface which is not a class, which is an interface. JPA repository. Okay? ஏன் JPA ரெபாசிட்டரியும் பேஷண்ட் ரெபாசிட்டரியும் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா JPA ரெபாசிட்டரி இஸ் ஆல்சோ an interface and இதுவும் இன்டர்ஃபேஸையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா which is extends தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து சேம் ஜாவா கிளாஸ் இன்டர்ஃபேஸ். இப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டாக்டர் ரெபாசிட்டரியும் அப்பாயின்மெண்ட் ரெபாசிட்டரியும் சேம் வேல கிரியேட் பண்றேன். டாக்டர் ரெபாசிட்டரி which is also going to extend JPA repository. டாக்டர் கிளாஸ்ல டேட்டா டைப் வந்து லாங். பிரைமரி கீயோட டேட்டா டைப், பிரைமரி கீ இங்கெல்லாம் என்னது நம்ம கொடுத்துருக்கோம், ஐடியை தான் பிரைமரி கீயா கொடுத்துருக்கோம். அந்த ஐடியோட டேட்டா டைப் என்னவோ அதை தான் நம்ம அங்க ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கடுத்து ஆஃப்டர் திஸ் அப்பாயின்மெண்ட் கிளாஸ்க்கும் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். ரெபாசிட்டரி அப்பாயின்மெண்ட் repository. Okay, which is also going to extend JPA repository and appointment class நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து ரெபாசிட்டரியும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ணலாம். சர்வீஸ்ல தான் என்ன லாஜிக்கல்லாம் எழுதியிருப்போம் கரெக்டா. அதுக்கு நான் சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் சர்வீஸ். ஓகே, இப்ப இந்த பேஷண்ட் சர்வீஸ் ஆப்வியஸா இது எங்க போய் கனெக்ட் ஆக போகுது, நம்மளோட ரெபாசிட்டரி கூட தான் கனெக்ட் ஆக போதா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரைவேட் ரெபாசிட்டரின்னு இருக்கு இல்லையா, இந்த பிரைவேட் ரெபாசிட்டரிக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, பிரைவேட் ஃபைனல் நம்மளோட பேஷண்ட் ரெபாசிட்டரி and then name patient repository. That's it. இப்போ இந்த patient repository இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னா சர்வீஸ் கிளாஸ்ன்றதால நம்ம இந்த கிளாஸ் சர்வீஸ்ன்ற அனோடேஷன் வச்சு நம்ம அனோடேஷன் கொடுத்தா அப்படின்னாதான் இந்த கிளாஸை என்னவா டிக்ளேர் பண்ணணும்னா ஓகே இந்த கிளாஸ்ல தான் எல்லா பிசினஸ் லாஜிக்கும் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்ப நீங்க வந்து ஃபைனல்னு ஒரு வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா இனிஷியலைஸ் பண்ணும். கரெக்டா? இப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இது பண்றதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் which is a very good practice. சோ நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறேன். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். ஓகே, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றது, பேஷண்ட் ஆட் பண்ணணும்னா சிம்பிளி நான் வந்து பேஷண்ட பாராமீட்டரா எக்ஸெப்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப பப்ளிக் patient return type நான் ப்ரொவைட் பண்றேன். instead of void patient add patient of நான் வந்து patient பாராமீட்டரா வாங்குறேன். patient இப்ப வந்து patient வந்து நான் ஆட் பண்ணணும்னா இந்த ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, அதுல வந்து JPA ரெபாசிட்டரியில ரொம்ப 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 ஈஸி. பிகாஸ் நீங்க அந்த பேஷண்ட்டை வாங்கி ரிட்டர்ன் சிம்பிளி
பேஷண்ட் ரெபாசிட்டரி நான் இங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா அந்த வேரியபிள இங்க ஆட் பண்ணி which is a instance of patient repository class dot save னு கொடுத்து அந்த பேஷண்ட்டை ப்ரொவைட் பண்ணனா அது சேவ் ஆயிடும். ஆஃப்டர் தட் எனக்கு இருக்கிற எல்லா பேஷண்ட் நான் வந்து ஒரு பேஷண்ட்ல 2 பேஷண்ட்ல ஒரு 10-15 பேஷண்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் நான் டிஸ்பிளே பண்ணணும்னா பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் நான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் பேஷண்ட் அண்ட் தென் ஃபைண்ட் ஆல் பேஷண்ட் கெட் ஆல் பேஷண்ட்ஸ். ஓகே, இப்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பேஷண்ட் ரெபாசிட்டரியில ஃபைண்ட் ஆல்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து நமக்கு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகே, ஆஃப்டர் தட் பேஸ்ட் ஆன் த ஐடி எனக்கு வந்து பேஷண்ட் வேணும் அப்படின்னா சிம்பிள் பப்ளிக் ஒரு பேஷண்ட் தான் நம்ம வாங்க போறோம். பேஷண்ட் கெட் பை ஐடி, நான் ஐடியை பாஸ் பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்ணும்னா சிம்பிளா ஒரு சேம் திங் தாங்க. பேஷண்ட் ரெபாசிட்டரியில ஃபைண்ட் பை ஐடின்னு ஒண்ணு இருக்கு. பேஷண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடின்ற ஒரு மெத்தட் ஆல்ரெடி இருக்கும். அப்ப அந்த மெத்தடை கால் பண்ணி உள்ள நான் ஐடியை பாஸ் பண்றேன். அப்ப நமக்கு ஐடி கிடைச்சிரும். அப்படி இல்ல ஐடியோட எனக்கு அந்த பேஷண்ட் இல்ல, நீங்க கொடுத்திருக்க ஐடியில எனக்கு அந்த பேஷண்ட் இல்ல, கெட் பேஷண்ட் ரிட்டர்ன் ஆப்ஷனல். இப்போ எனக்கு அந்த பேஷண்ட் வந்து அங்க இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணு, எனக்கு வந்து ரிட்டர்ன் நல்லுன்னு நான் இப்போதைக்கு சொல்றேன். நம்ம வந்து இதுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ கூட பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படின்னா இங்க வந்து அப்படி நீங்க வந்து ஃபைண்ட் பை ஐடின்னு கொடுக்கணும்னா இங்க ஆப்ஷனல்னு கொடுக்கணும். ஒருவேளை நீங்க கொடுக்குற ஐடி எல்லாம் இங்க பேஷண்ட் இல்லைன்னா நான் என்ன பண்றது, என்னத்தை ரிட்டர்ன் பண்றது, கரெக்டா? சோ இப்ப நீ பேஷண்ட் ரிட்டர்ன் பண்ண அவங்க இருந்தாங்கன்னா அப்படி இல்லைன்னா நல் ரிட்டர்ன் பண்ணன்னு சொல்லிடுறோம். அதுக்கடுத்து சேம் திங் பேஷண்ட்டை டெலீட் பண்ணணும். பப்ளிக் பேஷண்ட் டெலீட் பேஷண்ட் ஓகே, டெலிட் பேஷண்ட் பை ஐடி. இப்ப நான் வந்து பேஷண்டோட ஐடியை வாங்கிடுறேன், லாங் ஐடி. ஓகே, ஆஃப்டர் திஸ் சிம்பிளி ரெபாசிட்டரி which is going to return me a void. delete பண்ணிட்டா எதுக்கு பேஷண்ட் ரிட்டர்ன் பண்ணும், return me a void repository patient repository dot delete by id. நம்ம ஐடியை பாஸ் பண்றோம். that's it. ஓகேங்களா? இப்ப the same thing நம்ம என்ன பண்ண போறோம், டாக்டருக்கும் அப்ளை பண்ண போறோம். ஓகே, இதே மாதிரி டாக்டர் சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். பிஃபோர் தட் நம்ம ஒரு பேஷண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கு ஒரு கண்ட்ரோலரையும் கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ளோவையும் கரெக்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2 கிளாஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். இப்ப பேஷண்ட் கண்ட்ரோலர் ஓகே, இந்த பேஷண்ட் கண்ட்ரோலர்ல இத நம்ம கண்ட்ரோலர்னு சொல்லணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன அனோடேஷன் கொடுப்பேன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர். அண்ட் தென் ஆஃப்டர் திஸ் இட் இஸ் கோயிங் டு மேப் சம்திங், ரைட்? இப்ப நீங்க வந்து பேஷண்ட் டாக்டர் எல்லாரும் இருக்காங்க. அப்ப என் ரெக்வஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8081 கொடுத்தா அது கண்டிப்பா வந்து எதுக்கு போகும், இங்க வந்து இந்த கிளாஸ்க்கு பர்டிகுலரா வரணும் அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் மேப்பிங் என்ன சொல்றேன், இப்ப பேஷண்ட்னு சொன்னா இந்த கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு நான் ஒரு மேப் பண்றேன். அதனால பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் யாரு கூட கனெக்ட் பண்ண போகுது, இப்ப சர்வீஸ் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ண போகுது. அப்ப பிரைவேட் ஃபைனல் பேஷண்ட் சர்வீஸ் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ண போறதால பேஷண்ட் சர்வீஸ் கிளாஸ் நம்ம இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிடலாம். சேம் திங் இங்கேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் தான் பண்ண போறோம், அதேதான் பண்ணியாச்சு. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஒரு பேஷண்ட்டை ஆட் பண்ண போறேன் அப்படின்னா which is going to be a போஸ்ட் மேப்பிங். ஏன்னா நான் வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ண போறேன், பேஷண்ட்டை ஆட் பண்ண போறேன். அதனால which is a போஸ்ட் மேப்பிங். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிடுறேன், பேஷண்ட் ஆட் பேஷண்ட். ஓகே, ஆட் பேஷண்ட். ஓகே, இப்ப இந்த பேஷண்ட் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிடுறேன் which is going to be a post mapping @post mapping. ஓகே ஃபைன். இப்போ ஓகே நான் போஸ்ட் மேப்பிங்னு கொடுத்துட்டேன். இப்ப வந்து நீங்க போஸ்ட் மேப்பிங்னா கண்டிப்பா வந்து பாடியில ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுவீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், கரெக்டா? அப்ப நான்
பாடியில கொடுக்க போறது என்ன சொல்லணும்னா ரெக்வெஸ்ட் பாடி ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம என்ன ரெக்வெஸ்ட்ல கொடுக்க போறோம் பேஷண்ட ப்ரொவைட் பண்ண போறோம். சோ பேஷண்ட் இப்ப அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணும். இது எங்க போகும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் லேயர்ல பேஷண்ட் சர்வீஸ்ல நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பேஷண்ட் சர்வீஸ்ல ஆட் பேஷண்ட்னு அந்த ஆட் பேஷண்ட்டுக்கு நான் பேஷண்ட்டை ப்ரொவைட் பண்ணிடணும். தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் கெட் ஆல் பேஷண்ட்ஸ் கரெக்டா. அப்ப கெட் ஆல் பேஷண்ட்ஸ்னா அது என்னது கெட் மேப்பிங். அப்ப விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ லிஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் get all patient. Okay. இப்ப which is going to return me service layerல patient service இருக்கு இல்லையா patient serviceல dot get all patients. இங்க லிஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிட்டு which is a get mapping. so அதனால வந்து நான் என்ன பண்றேன் get mapping என்ற annotation ப்ரொவைட் பண்ணிடுறேன் get mapping. that's it. after this நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா get by id கரெக்டா. அதே மாதிரி public which is going to return me a patient get patient by id and okay. இப்போ இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் பேஷண்டோட ஐடியா பாராமீட்டர்ல வாங்க போறேன். அதனால path வேரியபிள் ப்ரொவைட் பண்ணி நான் லாங் ஐடியா வாங்குறேன். இந்த ஐடியா பேஸ் பண்ணி நான் வந்து ஆன்சர் அந்த ஐடியா பேஸ் பண்ணி யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ண போறேன். அப்ப ரிட்டர்ன் பேஷண்ட் சர்வீஸ்ல கெட் பேஷண்ட் பை ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு நான் இந்த ஐடியா பாஸ் பண்றேன். which is this என்ன மெத்தட் இது which is also a get mapping. ஆனா இது சும்மா கெட் பண்ண போறது இல்ல based on the ஐடின்றதால இந்த டபுள் கோட்ஸ் பேக்ஸ்லாஷ் இந்த ஐடியா வந்து நம்ம பாத் பேராம கொடுக்குற காட்டிக்கு கர்லி பிராக்கெட்ல ஐடியா ப்ரொவைட் பண்ண போறோம். தட்ஸ் இட். அண்ட் தென் ஆஃப்டர் திஸ் என்ன பண்ண போறோம் delete patient public which is going to return me a string. ஏன் அப்படின்னா நான் வந்து பேஷண்ட் எனக்கு சர்வீஸ் லேயர் வாய்டு தான் ரிட்டர்ன் பண்ணுது. இங்க நான் சக்சஸ்ஃபுல்லா டெலிட் ஆயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிறதால which is going to give a string. பேஷண்ட் சர்வீஸ்ல delete வாங்கிட்டோம் delete patient by id. இப்ப return patient has been deleted which is a delete mapping. அதனால delete mapping. ஓகே யாரு delete பண்ண போறோம்ன்றதையும் நம்ம path வேரியபிள்ல வாங்கியிருக்கோம் காட்டிக்கு பேக்ஸ்லாஷ் கர்லி பிராக்கெட் ஐடி. தட்ஸ் இட். ஓகே இப்ப நம்ம கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபைனுங்களா. ஓகே இப்ப கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சேம் திங் டாக்டருக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் பண்ணணும் கரெக்டா. இப்ப நம்ம டாக்டருக்கு சேம் லாஜிக் எழுதிடுவோமா. ஓகே இங்க டாக்டர் கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட் நியூ கிளாஸ் டாக்டர் கண்ட்ரோலர். ஓகே இப்ப டாக்டர் கண்ட்ரோலரை நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் I want to annotate it with the service டாக்டர் கண்ட்ரோலர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்வீஸ் எழுதிட்டு வந்துடலாம். ஜாவா கிளாஸ் டாக்டர் சர்வீஸ். இப்போ இந்த கிளாஸ் நம்ம வந்து சர்வீஸ்ல அனோட்டேட் பண்ணி ஓகே இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல யாரை இன்ஜெக்ட் பண்ண போறோம் ரெபோசிட்டரியை தான் இன்ஜெக்ட் பண்ண போறோம். பிரைவேட் ஃபைனல் டாக்டர் ரெபோசிட்டரி சேம் திங் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் தான் பண்ண போறோம். ஓகே ஆஃப்டர் திஸ் நமக்கு வந்து டாக்டரை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சேம் திங் நம்ம என்ன பேஷண்ட்ல பண்ணோமோ அதே தான் இங்க பண்ண போறோம். பப்ளிக் டாக்டர் ஆட் டாக்டர் நம்ம வந்து பாராமீட்டரா வாங்குறோம். டாக்டர் அதுக்கு அடுத்து
சிம்பிளி ஆட் பண்ணனும்னா என்ன பண்ணும், ரிட்டர்ன் doctor repository dot save doctor and then get doctor by id. Public doctor return பண்ண போகுது. So doctor get doctor by id. Okay. After this, before this நம்ம list of doctors வாங்கணுமா, public list of doctor and get all doctors list import பண்ணிடலாம். Return doctor repository dot find all. After this நான் என்ன பண்ண போறேன், இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து அப்டேட் மெத்தட நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். பப்ளிக் டாக்டர் அப்டேட் டாக்டர் டாக்டர். இப்ப இந்த டாக்டருக்கு நம்ம ஒரு ஐடி வச்சிருப்போமா, அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாக்டரை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு அடுத்து நம்ம அந்த டாக்டருக்கு அப்டேஷன் கொடுக்க போறோம். அப்ப ஐடி டாக்டர் டாக்டர். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்டரை ஃபைண்ட் பண்ணோம். டாக்டர் டாக்டர் which is equal to get doctor by id னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட நம்ம இங்க கால் பண்ணிடலாம். ஆஃப் ஐடியை நம்ம ப்ரொவைட் பண்றோம். That's it. After this, why doctor variable already defined in the okay, get doctor from db. Okay, இப்போ நான் என்ன பண்றேன், டாக்டரை அப்டேட் பண்ணும். டாக்டர் ஃப்ரம் டிபி டாட் செட் மெத்தட் இங்க இருக்கு பாருங்க. செட் நேம். செட் நேம் என்ன, கெட் நேம். ஆஃப்டர் தட் டாக்டர் ஃப்ரம் டிபி டாட் செட் ஸ்பெஷலைசேஷன் டாக்டர் ஸ்பெஷலைசேஷன். தட்ஸ் இட். ஆஃப்டர் தட் நம்ம டாக்டர் ஃப்ரம் டிபியை ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் டாக்டர் ஃப்ரம் டிபி. பட் டாக்டர் ஃப்ரம் டிபியை நம்ம டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணும் கரெக்டா, அதனால என்ன பண்றேன், டாக்டர் ரெப்போசிட்டரி டாட் சேவ் டாக்டர் ஃப்ரம் டிபி. இப்ப வந்து நமக்கு டேட்டா பேஸ்ல இருந்து டாக்டர் வந்து கிடைச்சிடுவாங்க. தென் நம்ம என்ன பண்ணோம், டெலிட் பண்ணோம் அப்படின்னா void delete doctor by id repository delete by id. That's it. இப்ப இவங்களுக்கு கண்ட்ரோலர் இருக்கு. அந்த கண்ட்ரோலர் இந்த கிளாஸ் நம்ம சர்வீஸ் அனோட்டேட் பண்ணிட்டோமா, ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்ப டாக்டர் கண்ட்ரோலர் இருக்கு. டாக்டர் கண்ட்ரோலர் which is a rest controller @ rest controller. After that it is going to map a request if it is a doctor அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம மேப் பண்ண போறோம். \doctor. ஓகே, இப்ப இதை அனோட்டேட் பண்ணியாச்சா. தென் இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேம் திங், நம்ம யார கால் பண்ண போறோம், சர்வீஸ கால் பண்ண போறோம். அப்ப பிரைவேட் டாக்டர் சர்வீஸ் which is of final. ஏன்னா நான் இங்க கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ண போறேன், அதனால நம்ம ஃபைனல்னு கொடுக்கணும். ஃபைனல். தட்ஸ் இட். இப்ப நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ஆட் பண்ணனும்னா பப்ளிக் which is going to return me a doctor, add doctor, add doctor. ஓகே, இப்ப நம்ம வந்து டாக்டரை இன்புட்ல வாங்க போறோம், which means பாடியில வாங்க போறோம்னா request body டாக்டர்னு கொடுத்துடணும். return doctor service dot add doctor which is a post mapping. அதனால நான் வந்து post mappingன்ற annotation கொடுக்கிறேன். After this, okay, then எல்லா டாக்டர்ஸையும் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், பப்ளிக் which is going to return me a list of doctor, get all doctors. சேம் என்ன பண்ணும், ரிட்டர்ன் டாக்டர் சர்வீஸ்ல இருந்து get all doctors which is going to be a @get mapping. Okay, done. After this, get mapping அடுத்து get doctor based on the id. அப்ப get a same get mapping which is going to accept an id. அதனால curly bracketல id public doctor get doctor by id path variable கொடுத்துட்டேன். based on that நம்ம வந்து service layerல இருந்து provide பண்ணிட்டோம். then put mapping. ஏன் put mappingனா நம்ம அப்டேட் பண்ண போறோம், அதனால நம்ம வந்து put mapping இங்க யூஸ் பண்றோம் இந்த கிளாஸ்ல. put mapping of எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம், ஐடியை பேஸ் பண்ணி. so id public டாக்டர் அப்டேட் டாக்டர் பை ஐடி, ரெக்வெஸ்ட் பாடியில டாக்டர் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ப ரிட்டர்ன் டாக்டர் சர்வீஸ்
டாட் அப்டேட் டாக்டர். டாக்டருக்கு யார் யார் வேணும் ஐடியும் டாக்டரும் கொடுத்தோம்னா அப்டேட் ஆயிடும். தென் டெலிட் மேப்பிங் என்ன பண்ணும் @delete mappingன்ற annotation. ஓகே, public which is going to return me a string. delete doctor by id request body இல்ல இது path variableல நம்ம வந்து ஐடியை ப்ரொவைட் பண்ண போறோம். @path variable control c path variable ஐடியா வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சர்வீஸ் டாக்டர் சர்வீஸ் டாட் delete doctor by id once delete ஆயிடுச்சுன்னா return doctor has been deleted. That's it. இதுக்கு அடுத்து நம்மளோட மெயின் விஷயம் எங்க இருக்கு அப்பாயின்மெண்ட்ல தான் இருக்கு கரெக்டுங்களா? ஏன்னா அப்பாயின்மெண்ட்ல தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் many to one எல்லாமே வந்து யார்கிட்ட இருக்கு அப்பாயின்மெண்ட்ல தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் அப்பாயின்மெண்ட்டுக்கு சர்வீஸ் கிரியேட் பண்ணும் கரெக்டா? சோ நம்ம சர்வீஸ் கிரியேட் பண்ணிடலாம். சர்வீஸ் லேயர்ல நியூ ஜாவா கிளாஸ் அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் appointment service. ஓகே, இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் என்னன்னு அனோட்டேட் பண்ணோம் @service. ஓகே, இந்த அப்பாயின்மெண்ட் சர்வீஸ்ல நம்ம யார் யார் கூட கனெக்ஷன் வச்சிருக்கோம் டாக்டர் கூடயும் பேஷண்ட் கூடயும் நம்ம கனெக்ஷன் வச்சிருக்கோம். அப்ப நமக்கு டாக்டரோட டேட்டாவும் தேவை பேஷண்டோட டேட்டாவும் தேவை அண்ட் தென் நம்ம அப்பாயின்மெண்டோட ரெபாசிட்டரியும் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் 3 டேட்டாவையும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். which means private final ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ரெபாசிட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பிரைவேட் ஃபைனல் நமக்கு டேட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் மெனி டாக்டர்ஸ் ஹேவ் one doctor have many appointments அதனால டாக்டர் ரெபாசிட்டரியும் வேணும். one patient have many appointments அப்ப அதுக்கு பேஷண்ட் ரெபாசிட்டரியும் வேணும். அப்ப எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாருக்கும் நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே, டன். இப்ப எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்ப அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் public which is going to return me an appointment book appointment. ஓகே, இப்ப நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஆஸ் சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பண்ண அளவுக்கு இது வந்து அவ்வளவு சிம்பிளா கிடையாது. இட் டேக்ஸ் சம்திங் பட் லாஜிக் வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டோட ஐடி வேணும் டாக்டரோட ஐடி வேணும் அண்ட் தென் அப்பாயின்மெண்ட்ன்றது வேணும் கரெக்டா? லாங் பேஷண்ட் ஐடி ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எந்த டாக்டரை அசைன் பண்ண போறேன் அதனால லாங் டாக்டர் ஐடியும் வேணும். ஓகே, அண்ட் தென் அப்பாயின்மெண்ட் கிளாஸ் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ட வாங்கணும் அதுக்கடுத்து டாக்டரை வாங்கணும். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டாக்டர் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பேஷண்ட் டாக்டர் செட் பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன பண்ணணும் புக்டுன்னு சொல்லணும் கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பேஷண்ட் வாங்கணும்னா பேஸ்ட் ஆன் த ஐடி நம்ம கிட்ட பேஷண்ட் வாங்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ணிப்போமா? patient equal to patient repository dot find or else null. அதேதான் நமக்கு டாக்டர் இருக்கும் டாக்டர் which is equal to doctor repository or else null. இப்ப இந்த patient இந்த அப்பாயின்மெண்ட் கிளாஸ்ல நான் வந்து ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு கொடுத்துறேன். ஓகேங்களா? string private string status. ஓகே, ஸ்டேட்டஸ் புக்னு நம்ம சொல்லணும்ல அதுக்கு. ஓகே, இப்ப வந்து செட் பேஷண்ட் செட் டாக்டர் அதுக்கடுத்து நம்ம செட் ஸ்டேட்டஸ் patient appointment dot set status booked. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டேட் வேணும்னா அந்த டேட்டுமே நீங்க வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் கிளாஸ்ல
அப்பாயின்மெண்ட் டேட்டுமே கொடுத்துருக்கோம். அதனால வந்து நீங்க வேணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் டாட் செட் டேட், செட் அப்பாயின்மெண்ட் டேட், அப்பாயின்மெண்ட் டாட் கெட் டேட். ஓகே, இப்போ இந்த செட் டேட் வேணும்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் அப்பாயின்மெண்ட்ல நம்ம இதை சேவ் பண்ணிடணும். தட்ஸ் இட். இப்ப லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கணும், அவ்வளவுதான். பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். இதை நம்ம எப்படி பார்ப்போம், விச் டெபாசிட்டரிக்கு கால் பண்ணி தான் பார்ப்போமா. ஸோ இது வந்து லிஸ்ட் get all appointments, get all appointments, all appointments. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், return repository dot find all. That's it. இப்போ அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி அதுவும் வந்து நம்ம சிம்பிளா தான் பண்ண போறோம். அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோலர் ஜாவா கிளாஸ் அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோலர். ஓகே, இப்ப அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோலரை வந்து கண்ட்ரோலர்னா நம்ம என்ன பண்ணுவோம், which is going to be a REST controller and then @request mapping. ஓகே, இது வந்து ரெக்வெஸ்ட் மேப்பிங் யார கால் பண்ணா இவங்க வருவாங்க, which means அப்பாயின்மெண்ட்னு சொன்னாதான் இவங்க வருவாங்களா. சோ அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துடலாம். அப்பாயின்மெண்ட். ஓகே, இப்ப இவங்க யார கால் பண்ணும், which is going to call a private final service. அப்ப அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் ஏதாவது கால் பண்ணுமா. அப்ப அப்பாயின்மெண்ட் சர்வீஸ். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனும் நடந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போறேன். அப்பாயின்மெண்ட் புக் அப்பாயின்மெண்ட். இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் ஐடியும் வேணும், அண்ட் தென் வந்து பேஷண்டோட டாக்டரோட ஐடி வேணும், அண்ட் தென் வந்து நமக்கு அப்பாயின்மெண்டோட டேட்டா வேணும். ஸோ பாத் வேரியபிள் patient ID long patient ID. After that @path variable long doctor ID. After that request body la appointment நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ request body that's it. இப்ப நம்ம பாத் வேரியபிள்ல எல்லாமே வாங்கிட்டோம். இப்ப பாத் வேரியபிள்ல வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை இங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இத ரெக்வெஸ்ட்ல வாங்குற காட்டிக்கு சிம்பிளி நம்ம ரெக்வெஸ்ட் பேரம்னு ப்ரொவைட் பண்ணா போதும். ஓகேங்களா, ரெக்வெஸ்ட் பேரம். பாத் வேரியபிளா இருந்தா அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த அனடேஷனுக்குள்ள நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். கரெக்ட், ஐ மீன் அந்த யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணுவோம். இதை நம்ம யூஆர்எல் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போறது இல்ல. சோ we can give it as a request param. After that இது வந்து which is a post mapping open close rounded bracket உள்ளுக்குள்ள வந்து புக் அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள புக்ன்ற யூஆர்எல் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். ஓகே, இப்ப நான் வந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா சிம்பிளி நான் என்ன பண்ண போறேன்னா சர்வீஸ் கிளாஸ கால் பண்ண போறேன். அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் புக் அப்பாயின்மெண்ட் டாக்டர். தட்ஸ் இட். அதுக்கடுத்து எல்லாரையும் கால் பண்ணும். லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கணும்னா பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் get all appointments by get all appointments. ஓகே, ரெக்வெஸ்ட் பேரம்லாம் இதுக்கு எதுவுமே இல்ல. ஓகே, லிஸ்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம சர்வீஸ் கிளாஸ் கால் பண்ணுமா. ஸோ ரிட்டர்ன் appointment service get all appointments which is a get mapping. So @get mapping. That's it. இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப நான் ரன் பண்றேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற ப்ராஜெக்ட.
ஓகே, இட் ஸ்டார்டட். இப்போ நீங்க டேட்டாபேஸ்க்கு போய் சிம்பிளி ரெஃப்ரெஷ் பண்ணி டேபிள்ஸ் செக் பண்ணீங்கன்னா இனிஷியலி டேபிள்ஸ்ல எதுவுமே இருக்காது. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ்ல டாக்டர் பேஷண்ட் அப்பாயின்மெண்ட்னு 3 டேபிள்ஸ் இருக்கு. இப்ப வேணும்னா நீங்க சிம்பிளி இதை ப்ரெஸ் பண்ணி அதுல என்னென்ன டேட்டா இருக்குன்னு கூட பாத்துக்கலாம். இந்த லாஸ்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்ப நான் வந்து பேஷண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து போஸ்ட்மேன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட்டை கிரியேட் பண்றேன், which is going to be a post request and localhost colon 8081 slash. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், பேஷண்ட் ஆட் பண்றேன். பேஷண்ட் கிளாஸ் எங்க இருக்கு, பேஷண்ட் கண்ட்ரோலர் இங்க இருக்கா. பேஷண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்னு கொடுத்தோம் அப்படின்னாலே நம்மளால ஆட் பேஷண்ட் பண்ண முடியும், கரெக்டா பாடியில ப்ரொவைட் பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணிட்டு பாடி இருக்கு இல்லையா, பாடிக்குள்ள போயிட்டு ஜேஎஸ்ஆன்ல நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு நம்ம பேஷண்ட் என்டிட்டி கிளாஸ் செக் பண்ணுவோம் என்னென்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஐடி நம்ம தர தேவையில்லை, நேம் ஏஜ் ரீசன் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கடுத்து கோலன் ஏபிசி, ஆஃப்டர் தட் கமா, தென் ஏஜ் இஸ் அ இன்டீஜரல் டேட்டா டைப், அப்ப வந்து 12ன்னு ஏஜ் இப்படிதான் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து ரீசன், என்னத்துக்காக டாக்டரை பாக்குறீங்க, அப்ப ஃபீவர்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா, ஃபீவர். இப்ப நான் இதை வந்து ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல என்ன வந்திருக்கு, ஐடி 1, நேம் ஏஜ் ரீசன் எல்லாமே வந்திருக்கு. ஓகே, விச் ரிட்டர்ன்ஸ் மீ அ டாக்டர். இப்ப எனக்கு பேஸ்ட் ஆன் த ஐடி எனக்கு டாக்டர் வேணும் அப்படின்னா 40 which is a get mapping, அதனால getன்னு ப்ரொவைட் பண்ணிட்டு சென்ட் பண்றேன். ஐடி பேஸ் பண்ணி எனக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு கெட் ஆல் பேஷண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கெட் மெத்தட்ல நான் பேஷண்ட் கொடுத்தேன்னா மொத்தமா என்கிட்ட எத்தனை பேஷண்ட் இருக்காங்களோ, சி இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்ங்கிற காட்டிக்கு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள எனக்கு பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா /1 கொடுத்து டெலிட் மேப்பிங் ரைட், ஸோ அதனால டெலிட்னு கொடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்ப பேஷண்ட் வந்து டெலிட் ஆயிட்டாங்க. சேம் திங் நான் இப்ப பேஸ்ட் ஆன் த 1 நான் கெட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா விச் இஸ் ரிட்டர்னிங் நத்திங் பிகாஸ் என்கிட்ட பேஷண்ட் இல்ல. இப்ப நான் வந்து எகைன் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இப்படிதான் வந்து நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப வந்து ஐடி 1 டெலிட் ஆயிடுச்சு, இப்ப ஐடி 2ல நம்மளோட டேட்டா ஆட் ஆயிருக்கு. ஃபைன். இப்ப நான் அதே மாதிரி டாக்டரும் ஆட் பண்றேன். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8081/doctor. ஓகே, இப்ப கெட் மேப்பிங் இல்ல which is going to be a post mapping. டாக்டர் டேபிள்ல என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். டாக்டர் எங்க இருக்காங்க, நம்ம கோட்ல போய் டாக்டர் என்டிட்டி போயிட்டு ஐடி நம்ம கொடுக்க தேவையில்ல, நேமும் ஸ்பெஷலைசேஷனும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் எங்க வரலாம், போஸ்ட்மேனுக்கு வந்து நேம் which is நான் வந்து டாக்டர் 1னே ப்ரொவைட் பண்றேன். டாக்டர் 1. After this comma, then specialization which is cardiologist னு போடுறேன், cardiologist. ஓகே, இப்போ இதை நான் சென்ட் பண்ணேன்னா டாக்டர் ஆட் ஆயிட்டாங்க. ஃபைன். இந்த சேம் ஆபரேஷன் நம்ம பேஷண்ட்க்கு பண்ண மாதிரி கெட் பை பேஷண்ட் எல்லாமே நம்ம இங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன் which is going to be a post. நான் இப்ப இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோலர் எங்க, சாரி அப்பாயின்மெண்ட் கிளாஸ் எங்க, அப்பாயின்மெண்ட்ல ஐடி தேவையில்லை, நேம் ஏஜ், சாரி இட்ஸ் அ பேஷண்ட் கிளாஸ். அப்பாயின்மெண்ட் கிளாஸ்ல அப்பாயின்மெண்ட் டேட், பேஷண்டோட ஐடி, டாக்டர் ஐடி, ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு அவங்களே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, நம்ம இதை மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம்.
localhost 8081/appointment. ஓகே, இப்ப பாடியில சிம்பிளி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் டேட் என்ன, நான் சிம்பிளி ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து 2026/02/21 கொடுக்குறேன். ஆஃப்டர் திஸ் patient ID patient which is a patient ID. இங்க காலம்ல என்ன இருக்கு, patient ID தானே. சோ நான் வந்து 1 ப்ரொவைட் பண்றேன், :1 சாரி patient ID 1 நம்ம கிட்ட இல்ல, 2 தான் இருக்கு. and then doctor which is 1. after this status நான் வந்து ப்ரொவைட் பண்ணி பார்க்கறேன், status which is of double quotes, status sorry double quotesல நான் வந்து booked தரேன். ஓகே, send. I think method not allowed. localhost 8081 controller patient controller. சாரி, இங்க வந்து போஸ்ட். ஓகே, போஸ்ட் மெத்தட் அப்பாயின்மெண்ட்ல தானே பார்க்கணும். அப்பாயின்மெண்ட்ல போஸ்ட் மெத்தட் /book கொடுக்கணும். ஸோ /book. ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். 400 பேட் ரெக்வெஸ்ட், ஏன்னா மிஸ்ஸிங் ரெக்வயர்ட் ரெக்வெஸ்ட் பேராமீட்டர் பேஷண்ட் ஐடி. ஓகே, பேஷண்ட் ஐடியை நம்ம ரெக்வெஸ்ட் பேராமீட்டரா கொடுத்துருக்கோம். அப்போ பேராமீட்டர்னா இங்க ப்ரொவைட் பண்ணணும். request parameter patient ID which is 1, doctor ID doctor which is 1, and then body la நம்ம வந்து simply remove பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். and then okay, appointment date, and then simply I can remove this as well. patient ID which is 2. okay, I'm passing this bad request which is of patient and patient ID, and then doctor ID. doctor should be caps, D should be caps. doctor ID, yes, Digo. okay, இப்ப சென்ட் பண்றேன். which means இங்க பாத்தீங்கன்னா first appointment date சொல்லிட்டாங்க, and then வந்து patient ஐடி என்னது 2. அந்த பேஷண்ட்டுக்கு இந்த டாக்டர் கூட அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். இப்ப எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் நான் பார்க்கணும் அப்படின்னா there is a controller, right? simply நம்ம அப்பாயின்மெண்ட் மட்டும் சொல்லி கெட் பண்ணோம் அப்படின்னா எல்லா அப்பாயின்மெண்ட்டும் நமக்கு வந்துடும். தட்ஸ் இட். again நம்ம செக் பண்ணுவோம். localhost 8081/appointment. that's it, which is a get mapping. இப்ப நான் சென்ட் பண்ணேன்னா நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அந்த அப்பாயின்மெண்ட் வந்துடும். இது வந்து நான் பேசிக்கா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்ல ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன், which is very very easy. ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து இன்னும் வரும். இதுல ஸ்பெஷலைசேஷன் நிறைய பண்ணலாம், பட் நான் பிகினர் ஃப்ரெண்ட்லியா பண்ணியிருக்கேன் காட்டுக்கு இவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா கோட்ல நம்ம ரெக்வெஸ்ட் பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணதை நம்ம எங்க கொடுத்துருக்கோம், பெரம்ஸ்ல கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நமக்கு எரர் வரும்போது அந்த எரரை படிச்சுதான் நம்ம இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் மெத்தட் நாட் அலவுட்னா நம்ம இங்க வந்து கெட்டு கொடுத்துருப்போம், பட் வந்து விச் இஸ் அ போஸ்ட் மெத்தடா இருக்கும், போஸ்ட் காலா இருக்கும், அதனால வந்து மெத்தட் நாட் அலவுடுன்ற எரர் வந்துச்சு. which is a very simple project. ரொம்ப ஈஸி. இதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னுமே நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும்.
ஐ ஹோப் இந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் உங்களுக்கும் கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சுன்னு நம்புறேன். இஃப் இட்ஸ் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. See you in another video. Thank you. Bye bye.